Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா multiply the fractions. இது வரைக்கும் நம்ம fractionsனா என்ன, அதை எப்படி வகைப்படுத்துறது, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி fractions addition பண்ணலாம், எப்படி fractions subtraction பண்ணலான்றதை பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு fractions எப்படி multiply பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், multiply the like or unlike fractions. Multiply the like or unlike fractions. இப்போது ஃப்ராக்ஷன்ஸில் லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர், அதுதான் அந்த மீனிங்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை கொடுத்துருக்கு எக்ஸாம்பிள். ஸோ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன மீனிங், டினாமினேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கும். இப்போது 2/5 அண்டு 3/4 ரெண்டுக்குமே டினாமினேட்டர் 5, 4 டிஃப்ரெண்ட் நம்பர். ஸோ இது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போது இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைரெக்டாக நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப்டர் ரெடியூஸ் த ஃப்ராக்ஷன் இஃப் நெசசரி. அதாவது தேவைப்பட்டால் மற்றும் அதை நம்ம ரெடியூஸ்டு ஃபார்மில் எழுதலாம், இல்லையா அதை டைரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இப்போது மல்டிப்ளை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன் 2 3s are 6, 5 4s are 20. ஸோ 6 and 20 கிடச்சிருக்கு. இந்த 6க்கும் 20க்கும் இடையில காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 3 2s are 6 and 10 2s are 20. ஸோ 3/10. 3 நியூமரேட்டர் 10 டினாமினேட்டர். ஸோ 3/10 ஆன்சர்னு கிடச்சிருக்கு ரெடியூஸ் ஃபார்மில். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் 5/3 இன்ட்டு 2/3 ரெண்டுமே என்னது, சேம் டினாமினேட்டர். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் என்ன சொல்லுவோம், லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போது மல்டிப்ளை த லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இது என்ன பண்ணுவோம்னா இதுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர், ஒன்லி டைரக்ட் மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை த டினாமினேட்டர்ஸ். இப்போ மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் 5 2s are 10 வந்திருக்கு, 3 3s are 9 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குமே நோ காமன் ஃபேக்டர் இல்லை. ஸோ அதனால் 10/9 அப்படியே வச்சுக்கிறோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை த ஃப்ராக்ஷன் வித் மிக்சடு ஃப்ராக்ஷன். அதாவது ஒரு ஃப்ராக்ஷனையும் ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஸ்டெப் நம்பர் 1ல் எந்த ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்தாலுமே நம்ம அடிஷனாக இருக்கட்டும் சப்ராக்ஷனாக இருக்கட்டும் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கன்வெர்ட் டு த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பண்ணோம்ல, அதாவது அதை மாற்றி எழுதணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதணும். அதுக்கே QR/D மெத்தடு யூஸ் ஆகும். கன்வர்ஷன் தெரியலனா போய் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவை. இப்போது ஹவு டு கன்வெர்ட் த மிக்சடு ஃப்ராக்ஷன் இன்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்க்கலாம். இப்போது QR/D, ஸோ Q இன்ட்டு D ப்ளஸ் R. ஸோ 3 4s are 12, 12 plus 3 15. ஸோ 15/4 ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் 3/5 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது 15/4 அண்ட் 3/5 இதுவும் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, பட் நோ ப்ராப்ளம், ஒன்லி மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ். இப்போ நியூமரேட்டர்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போது இங்கே இருக்க நியூமரேட்டர் 15க்கும் இங்கே இருக்க டினாமினேட்டர் 5க்கும் காமன் ஃபேக்டர் இருக்குது. என்ன, 5. ஸோ 1 5s are 5, 3 5s are 15. ஓகேவா, இப்போ 3 5s are 15 இருக்குது. அப்போது 3 இன்ட்டு 3 3 3s are 9 அண்டு 4 இன்ட்டு 1 4. ஸோ ஆன்சர் என்ன, நம்மளுக்கு 9/4ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு காமன் ஃபேக்டர் எதுவும் இல்லை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், மிக்சடு ஃபார்ம் ஃப்ராக்ஷன் படி எழுதலாம். ஸோ மிக்சடு ஃபார்மில் Q என்ன நம்பர் கிடச்சிருக்கு, கோஷன்ட்டு 2 கிடச்சிருக்கு, R என்ன கிடச்சிருக்கு 9 இருக்குது.
நெக்ஸ்ட்டு டிவைசர் என்ன இருக்குது 4. அவ்வளோதான். இப்போ இந்த QRDயை வச்சு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபார்முலா எழுதிட்டு நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் போதும், ஆன்சர் கிடச்சிரும். அதான் ஆன்சர்னு 2 1/4. இது ஃபைனல் ஆன்சர் 2 1/4. நெக்ஸ்ட், மல்டிப்ளை த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வித் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அதாவது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனையும் இன்னொரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 1ல் ரெண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கு. 2 1/3 இன்ட்டு 5 2/5 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எப்பயுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறது. அப்போது 2 × 3 + 1/3 இது ஃபஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன். செகண்ட் ஒன் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 5s are 25, 25 + 2 27, ஸோ 27/t இது வந்து செகண்ட் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஸோ 3க்கும் 27க்கு இடையில காமன் ஃபேக்டர் இருக்கா? ஸோ 1 3s are 3, 9 3s are 27. ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணிவிட்டு ஒன்லி நியூமரேட்டர்ஸ் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது 9 × 3, 9 3s are 9 × 7. ஸோ 9 7s are 63 by 5 × 1, 5 1s are 5. ஸோ ஆன்சர் இஸ் 63/9. ஸோ 63/9 இருக்குது. இதுக்கு நோ காமன் ஃபேக்டர், ஸோ அதனால் ரெடியூஸ் ஃபார்மில் எழுத முடியாது. இப்போ இது என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு ஃப்ராம் ஃப்ராக்ஷனில் எழுதலாம். அப்போது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுறதுக்கு 63/5 டிவைட் பண்ணுறோம். 63யை 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, கோஷன்ட் என்ன கிடைக்குது, கோஷன்ட் 12, கோஷன்ட் 12, ரிமைண்டர் 3, டிவைசர் 5. இதன்படி அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஸோ Q × R/D. ஸோ Q × QR/D, QR/D ஃபார்மில் நம்ம மிக்ஸ்டு ஃபார்ம் ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 4 1/3 × 3 2/5. இது ரெண்டுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் டு த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும். அப்போது QR/D மெத்தட் யூஸ் பண்ணி Q × D, so that is 4 × 3 + 1. So 4 3s are 12, 12 + 1 13. So 13/3 first one. Second one பாருங்க 3 × 5 + 2. So 3 5s are 15, 15 + 2 17, 17/5 ரெண்டாவது இருக்கிற ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ராக்ஷன் செகண்ட் ஃப்ராக்ஷன் பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளால் மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் காமன் ஃபேக்டர் இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம டைரெக்டாக நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன், டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 13 17s are 221. நெக்ஸ்ட்டு 3 5s are 15. ஸோ இதனுடைய ஆன்சர், உங்கள் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 221/15. நெக்ஸ்ட் ரீகால் பண்ணலாம். அதாவது ஹவு டு மல்டிப்ளை த ஃப்ராக்ஷன்ஸ் காமனாக. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து பை ஃப்ராக்ஷன், ஒன் ஃப்ராக்ஷனையும் பை ஃப்ராக்ஷன் அனதர் ஒன் ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பை ஹோல் நம்பர், ஒன் ஃப்ராக்ஷனையும் ஒரு ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு தேர்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளை பண்ணுறது. இப்போது பாருங்கள், ஷார்ட்டாக இருக்கும். அதாவது 1/2 × 3/4. ஸோ இதனுடைய நியூமரேட்டர்ஸ் என்ன, 1 × 3.
So numerator multiplication 1 into 3, denominators 2 into 4. So an answer is 3 by 8. 3க்கும் 8க்கும் எதுவும் common factor இல்லை. So directly we write the answer 3 by 8. Second example, by whole number. By whole numberனா என்ன? எந்த ஒரு whole numberக்கும் அதனுடைய denominators 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு எந்த ஒரு whole number எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு whole நம்பராக இருந்தாலுமே அதனுடைய denominators என்ன? 1. ஸோ டினாமினேட்டர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 1 இருக்கும். அதை இங்கே கன்சிடர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஹோல் நம்பராக இருக்கிற 2க்கு பதிலாக 2 by 1ன்னு போடுறோம். 2 equal to 2 by 1, that's it. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன் 3 into 2 6. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன் 8 into 1 8. ஸோ 6 by 8 தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுக்கு 6 by 8க்கு காமன் ஃபேக்டர் இருக்கா? எஸ் இருக்கு. என்ன? 2. இப்போ பார்த்தீங்கன்னா 3 2s are 6 and 4 2s are 8. ஸோ ஆன்சர் என்ன? 3 by 4 கிடச்சிருக்கு ஷார்ட் ஃபார்மில். நெக்ஸ்ட்டு பை மிக்சடு ஃப்ராக்ஷன். ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனும் மல்டிப்ளை பண்ணுறோம். மிக்சடு ஃப்ராக்ஷன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கன்வெர்ட் டு த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இதை கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன எதை யூஸ் பண்ணலாம்? q இன்ட்டு டி ப்ளஸ் ஆர் பை டி. q இன்ட்டு டி. ஸோ qr by d is equal to q இன்ட்டு டி ப்ளஸ் ஆர் பை டி அப்படின்ற ஃபார்மில் எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன் 3 3 is 9, 9 plus 2 11. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன் என்ன கன்வெர்ட் ஆகிருக்கு? 11 by 1 3ன்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் பாருங்கள், 4 1 by 3 அப்படின்றது எப்படி 4 1 by 5 எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 4 1 by 5 எப்படி எழுதலாம்? 1 4 4 5s are 20, 20 plus 1 அது 20 plus 1 21. ஸோ 21 by 5 அப்படின்னு எழுதலாம் இந்த ஃப்ராக்ஷன். இப்போது கிடச்சிருக்க நியூமரேட்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஒன் 21 by 5 இன்ட்டு 11 by 3. இப்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆஸ் யூஸ்வலி நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 21 இன்ட்டு 11 அண்ட் நெக்ஸ்ட்டு பை 3 5s are 15. ஸோ 15 இருக்குது. 11 12s are 231 by 15. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 231 by 15. நெக்ஸ்ட் எஸ், இது உங்களுக்கான டைம். ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஒர்க் ஷீட்டு மல்டிப்ளை வித் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் மல்டிப்ளைகேஷன் ஆஃப் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் செகண்ட் ஒர்க் ஷீட்டில் ஒரு ஹோல் நம்பர் இஸ் மல்டிப்ளை பை அனதர் ஒன் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஹோல் நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர்ஸ் 1ன்னு கன்சிடர் பண்ணி அதை டிரைவ் பண்ணி நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அவ்வளோதான். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.